நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். மே 8. யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். தொலைநோக்கு பார்வையுள்ள தேவன். கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். வசனம் 4. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை தமக்கு ஆராதனை செய்ய விடாதவாறு தடையே உண்டாக்கிய பார்வோனின் மீது சர்வ வல்லமை பொருந்திய தேவன் 5வது தண்டனையை அனுப்புகிறார். ஒருவித கொடிய நோய் எகிப்தியரின் மந்தையை தாக்கி அளித்தது. இது எகிப்தியரின் சுய பொருளாதார கட்டமைப்பின் மேல் வந்த பெருந்தாக்குதல். மிருகங்களை வேலைக்கு பழக்கி அவற்றின் மேல் தன் ஆளுகைகளை செலுத்திய மனிதரின் மேலான அதிகாரம் உள்ள தேவனின் எதிர்த்தாக்குதல் இது. இறையாண்மை உள்ள தேவனின் நிறைவான அதிகாரத்திற்கு மற்றுமொரு நிரூபணமாக இவ்வாதை திகழ்கிறது. இந்த கொள்ளை நோய் மனிதர்களை தாக்காமல் மிருகங்களை மட்டும் தாக்கியது. எல்லா மிருகங்களையும் தாக்காமல் குதிரைகள், கழுதைகள், ஒட்டகங்கள், ஆடு மாடுகள் ஆகியவற்றை மட்டும் தாக்கியது. மேலும் இஸ்ரவேலரின் ஆடு மாடுகளை தாக்காமல் எகிப்தியருடையதை மட்டும் தாக்கியது. அழிவை உண்டாக்கும் நுண்ணிய தொற்று கிருமியும் அவருடைய விரல் அசைவுக்கு கட்டுப்பட்டது. ஆத்மாவையும் ஆவியையும் உடலின் கணுக்களையும் ஊனையும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் பிரித்து பார்க்கக்கூடிய துல்லியமானதும் கூர்மையானதுமான வல்லமையுள்ள வார்த்தையினால் இன்று நம்மிடத்தில் செயல்படுகிறார் என்பதையும் நினைத்து கொள்வோம். பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கியது போல, எகிப்தியரின் மந்தைக்கும் எபிரேயர்களின் மந்தைக்கும் வேறுபாட்டை உண்டாக்கியது போல, அவிவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் வேறுபாட்டை உண்டாக்குகிறார். நமது வாழ்க்கை இத்தகைய வேறுபாட்டை பிரதிபலிக்கிறதா? எபிரேயர்களின் நிமித்தம் அவர்களுடைய மந்தைகள் காப்பாற்றப்பட்டதை போல நம் மூலமாக நம்முடையவர்களும் நம்முடையவைகளும் காப்பாற்றப்படுகின்றனவா? தொலைநோக்கு பார்வையுள்ள நம் தேவன். பஸ்கா ஆசாரிப்புக்காக ஆட்டுக்குட்டி தேவை என்பதை அவர் அறிவார். வனாந்தரத்திலே பலி செலுத்துவதற்கு மிருகங்கள் வேண்டும் என்பதை அவர் அறிவார். ஆகவே இஸ்ரவேலரின் மந்தைகளை அற்புதமாக காப்பாற்றுகிறார். அவர் நம்மிடத்தில் ஒப்புவித்திருப்பதை அவருக்காக பயன்பட வேண்டும் என அவர் விரும்புகிறார். எபிரேயர்களின் மந்தைகளில் ஒன்றாகும் சாவதில்லை என்ற தேவனின் மாபெரும் அற்புதத்தை அறிந்தும் தம் இருதயத்தை கடினப்படுத்திய பார்வோனைப் போல இராதபடி நாம் எச்சரிக்கையாய் இருப்போம். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் என்ற சாலமோனின் அறிவுரையை ஏற்று நடப்போம். தங்கள் இருதய கடினத்தினால் அறியாமைக்கு ஆட்பட்டு தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறவர்களைப் போல் நடவாமல் இருப்போம். அநேகர் இன்றும் தேவனுடைய அற்புதங்களையும் அவர் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும் அதிசயமான விதங்களையும் பார்த்து தன் சுய சிந்தனையினாலும் பெருமையினாலும் அவருக்கு தலைவணங்க மறுக்கிறார்கள். அறிவுபூர்வமாக தேவனுடைய கிரியைகளை ஆராய்ந்து அறிவது மட்டும் ஒருவனை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தாது. தாழ்மையோடு அவருடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும் இருதயமே இன்றியமையாதது. பார்வோனைப் போல சத்தியத்தை அறிந்தும் அதனை புறக்கணிக்கும் அபாயத்திலிருந்து தேவன் தாமே நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென்.